இணைந்திருப்பது வெட்டி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன். இலங்கையில் ஊடகத்துறையின் முன்னேற்றத்துக்காக ஒரு ஊடக அமைப்பு நிறுவப்பட உள்ளது. இலங்கையில் ஊடகவியலாளர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தி அவர்களின் தொழிலை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் அவர்களுக்கான ஊடக நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு தேவையான திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அண்மையில் நாராயண்பேட்டையில் உள்ள ஊடக அமைச்சில் இலங்கை ஊடகவியலாளர் சபை உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். இவ்வாறான ஒரு நிறுவனத்தை நிறுவுவதற்கு முன்னைய அரசாங்கங்கள் பல முயற்சிகள் மேற்கொண்டிருந்த போதிலும் அது இதுவரையில் சாத்தியமடையவில்லை என தெரியவந்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் இந்த நிறுவனத்தை ஸ்தாபிப்பதே தமது நோக்கம் எனவும் இலங்கை ஊடக தொழிலில் ஈடுபவர்களை சிறந்த ஒரு ஊடகவியலாளராக இந்த தேசத்துக்கு அறிமுகப்படுத்துவது எமது நோக்கம் என அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர்களின் சுதந்திரம், அத்துடன் கௌரவம் மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் நோக்குடன் 50 வருடங்கள் பழமையான 1973 ஆண்டின் 5ஆம் இலக்க பத்திரிகை சபை சட்டத்தை புதிய தகவல் தொடர்பு போக்குகளுக்கு ஏற்றவாறு புதுப்பிப்பது குறித்த நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஊடகவியலாளர்களுக்கான ஒழுங்கு நெறிமுறைகள் நடைமுறையில் இருந்தாலும் அதில் தற்போது சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது அடுத்த உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயமாக ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு விஜயம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். களத்துறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பு தனக்கு கிடைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் எரிபொருளை வழங்குவதற்காக அரசாங்கத்துக்கு அரசு என்ற அடிப்படையில் எரிபொருளை இறக்குமதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை செலவை அதிகரித்ததே தவிர குறைப்பதற்கு எந்தவித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உத்தேச தேர்தல்களில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் விரைவில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும். மின்கட்டண குறைப்பு தொடர்பான தீர்மானமும் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டவை அல்ல. அது சுயாதீன ஆணைக்குழுவால் பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் தீர்மானமாகும். இதேவேளை மின்சக்தி அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு இதற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. அதன் காரணமாகவே இந்த தீர்மானம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது. எவ்வாறெனும் தொடர்ச்சியாக இவ்வாறு செயற்பட அரசாங்கத்தை அனுமதிக்க போவதில்லை. 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தில் 100 நாட்களில் நாம் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். பொருட்களின் விலைகள் 50% குறைக்கப்பட்டன. அது மாத்திரமின்றி பாரியளவில் மின் கட்டணமும் குறைக்கப்பட்டது. விலை குறைப்புகள் மாத்திரமின்றி அரசு உத்தியோகத்தர்களின் சம்பள ஓய்வூதியம் என்பனவும் அதிகரிக்கப்பட்டன என கூறியுள்ளார். அஸ்வஸ்மா திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நாளை ஆரம்பிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2ஆம் கட்டத்துக்காக நலன்புரி பலன்கள் வாரியம் கிட்டத்தட்ட 8 லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளது. அதன்படி இந்த விண்ணப்பங்களில் இருந்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ரயில் சாரதி பதவி உயர்வு பரீட்சை காரணமாக 3 நாட்களாக பாதிக்கப்பட்டிருந்த ரயில் சேவைகள் இன்று முதல் வழமை போல் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று காலை நடைபெற்ற தேர்வில் பங்கேற்ற சாரதிகள் தேர்வு முடிந்ததும் மாலையில் தங்கள் பணிகளுக்கு சென்றதாலே லோகமாட்டில் இயக்க பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் KAU கோந்தசிங்கா தெரிவித்தார். காசா போர் நிறுத்தம் தொடர்பாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பணைய கைதிகள் மற்றும் கைதிகளை பரிமாற்றிக் கொள்ளவும், உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களை காசா பகுதியில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திருப்பவும், காசா பகுதி மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் அனுமதிக்கும் வகையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலையானதாக இருக்கும் என்று இலங்கை நம்புவதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தில் அப்பிராந்தியத்திலும் மிக விரைவில் அமைதி நிலைநாட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவ்வறிக்கையில் மேலும் தெரியவந்துள்ளது.
சூடானில் ராணுவ ஆட்சி நடைபெறுகிறது. அதை எதிர்த்து துணை ராணுவத்தினர் போராடி வருகின்றனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டு உள்நாட்டு கலவரமாக வெடித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி சூடானின் தலைநகர் கார்டூம் அருகே மியாரோ நீர்மின் நிலையம் மீது துணை ராணுவப்படை வீரர்கள் ட்ரோன் வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளனர். மேலும் குறித்த நீர்மின் நிலையம் கடும் சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீர்மின் நிலையத்தின் மின்சார சேமிப்பு கலன்கள் வெடித்து சிதறின. இதனால் அங்கு மின்சார உற்பத்தி பணிகள் பாதிப்புக்குள்ளாகி மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சூடானின் தலைநகரில் உள்ள வீடுகள், கல்வி நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் கடந்த 4 நாட்களாக இருளில் மூழ்கியுள்ளது. நீர்மின் நிலையத்தை சீரமைக்கும் பணியில் அந்நாட்டு அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தேசிய பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி சீனாவின் பைடன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான டிக்டாக் செயலியை 270 நாட்களுக்குள் விற்பனை செய்யும் சட்டத்தை இயற்றினர். அவ்வாறு விற்பனை செய்ய தவறினால் டிக்டாக் செயலியை ஆப்பிள் மற்றும் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து நீக்க உத்தரவிடப்படும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு கிட்டத்தட்ட 17 கோடி கணக்குகள் உள்ள நிலையில் நேற்று முதல் குறித்த செயலிக்கான தடை அமலுக்கு வந்தது. இதையடுத்து டிக்டாக் நிறுவனம் தற்காலிகமாக அதன் சேவையை நிறுத்துவதாக அறிவித்தது. அதன்படி ஆப்பிள் ஐஸ்டோர் மற்றும் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து டிக்டாக் செயலி நீக்கப்பட்டது. எதிர்காலத்தில் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரிசியை வழங்க முடியும் என சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல்லாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய அதன் தலைவர் யோகி சோமசிங்க இதனை தெரிவித்தார். இதற்கிடையில் இந்த ஆண்டு மகா பருவத்துக்கான நெல் அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலையை இன்னும் அறிவிக்காததால் தாம் பல பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மகா பருவத்தில் 1 கிலோ நெல்லுக்கு குறைந்தபட்சம் 140 ரூபாய் உத்தரவாத விலை அறிவிக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். பண்டாரவளை தர்ம விஜய மாவட்டத்தின் பழைய வணிக வளாகத்தில் அமைந்துள்ள சதோச வணிக மையத்தில் இன்று காலை 4 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தினால் சதோச நிலையம் மூன்றாக தீக்கிரையாகியுள்ளதாக பண்டாரவளை காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன்போது பண்டாரவளை காவல்துறையினர் மற்றும் நகர சபையினரும் இணைந்து தீயை கட்டுப்படுத்தியதுடன் தீயை ஏனைய கடைகளுக்கு பரவ விடாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் ஏற்பட்ட சேதம் இன்னும் கணக்கிடப்படவில்லை எனவும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பண்டாரவளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கிரிக்கெட் அரங்கிலிருந்து ஓய்வு பெற்ற வீரர்கள் பங்கேற்கும் சர்வதேச மாஸ்டர் லீக் T20 கிரிக்கெட் தொடர் கடந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பமாகும் என திட்டமிடப்பட்ட நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட குறித்த தொடர் மீண்டும் அடுத்த மாதம் 22ஆம் தேதி ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடரில் பங்கேற்கும் இலங்கை அணியின் தலைவராக குமார் சங்கக்காரர் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை, இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, மேற்கிந்தியா தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 6 அணிகள் மோதும் இந்த தொடர் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் மார்ச் 16ஆம் தேதி வரையில் இந்தியாவில் 3 தானங்களில் நடைபெறவுள்ளது. ரத்னபுரி ஏகலியகுடா தெரணகுடா பிரதேசத்தில் உள்ள மசாஜ் நிலையம் ஒன்றின் குளியலறையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஏகலியகுடா போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் ஏகலியகுடா பரகடுவ பிரதேசத்தை சேர்ந்த 57 வயதுடையவர் ஆவார். சடலமானது பிரேத பரிசோதனைக்காக அபிசாவளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏகலியகுடா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெல்வெட்டித்துறை பகுதியை சேர்ந்த 49 வயதுடைய நபரை இவ்வாறு இழந்துள்ளார். இவருக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை வெல்வெட்டித்துறை போலீசார் இந்நபரை கைது செய்து போலீஸ் நிலைய தடுப்பு காவலில் தடுத்து வைத்திருந்தனர். இந்நிலையில் திடீர் சுவையினம் ஏற்பட்டதாக கூறி அவரை வெல்வெட்டித்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து உடற்கூற்று பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் வைத்தியசாலைக்கு நேரில் சென்று சடலத்தை பார்வையிட்ட பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலத்தை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க உத்தரவிட்டார்.
அதனையடுத்து யாழ் போதனா வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைகள் நடைபெற்று சடலத்தின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேற்கு கரையில் 90 பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்ய உள்ளதாக இஸ்ரேலின் சிறைச்சாலைகள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹமாஸுடனான யுத்த நிறுத்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாகவே இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேலை சேர்ந்த 3 பெண் பணைய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளதை தொடர்ந்து இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஓவர் சிறைச்சாலைக்கு வெளியே தங்கள் உறவுகளின் விடுதலைக்காக பாலஸ்தீனியர்கள் காத்திருந்தனர். சிவனொளி பாதமலைக்கு ஏறிக்கொண்டிருந்த டென்மார்க் நாட்டை சேர்ந்த 67 வயதுடைய உல்லாச பயணி ஒருவர் ஊசிமலை பகுதியில் இருந்து இன்றைய தினம் காலை 6:45 மணியளவில் தவறி விழுந்துள்ளார். அவரை ஊசிமலை பகுதியில் உள்ள போலீசார் நல்லதண்ணி நகருக்கு தூக்கி வந்து அவசர ஆம்புலன்ஸ் மூலம் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு வரும் வேளையில் உயிரிழந்துள்ளார் என நல்லதண்ணி போலீசார் தெரிவித்தனர். டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஜெப்டின் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரது உடலம் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மஸ்கெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் கடந்த 10 தினங்களுக்கு முன்னர் விளைந்த வேளாண்மையை அறுவடை செய்ய விடாத விவசாய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட திகதியில்தான் அறுவடை செய்ய வேண்டும் என சில அமைப்பு என்ற பெயரில் மனித உரிமை ஆணைக்குழுக்கு சென்று தடுத்தனர். இதனால் நேற்று மழை வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வேளாண்மை வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதை தடை போட்டவர்களுக்கே இந்த நஷ்டத்தை தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் மட்டக்களப்பு வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கி வேளாண்மை பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் இவ்வாறு தெரிவித்தனர். மழை வரப்போது அறிஞ்சு கொண்டுதான் நாங்க இந்த வெள்ளாவட்டத்துக்கு ஒழிக்கிட்டு நாங்க சில அந்த உயர விளைஞ்சாக்க ஒழிக்கிட்டு அதை அரசாங்க அனுமதிச்சும் கூட இந்த இன்ஜினியர் அமைப்புகள் போய் தடை போட்டு இப்ப அதை நிப்பாட்டி போட்டாங்க. மன்னார் தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் விழா பண்பாட்டியல் நிகழ்வு நேற்றைய தினம் காலை 11 மணியளவில் மன்னார் அடமன் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. மன்னார் தமிழ் சங்கத்தின் தலைவர் VS சிவகரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வுக்கு முதன்மை விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மற்றும் சிறப்பு விருந்தினராக ஆடம்பன் மகா வித்தியாலயா பாடசாலை அதிபர் மை கிறிஸ்டியான் உட்பட ஆடம்பன் பங்கு தந்தை சீமான் சட்டத்தரணி சபூர்தீன் தமிழ் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர்.